உண்டாவதாக. தேவன் இன்னைக்கு இந்த நாளை குறித்து நம்மளுக்கு ஒரு நல்ல நற்செய்தியை வைத்திருக்கிறார். இதோட டாபிக் சொல்லப்போனால், பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பு என்ற கேடகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனால் இந்த உலகத்தில் பாவ மன்னிப்புக்கு எத்தனையோ இடத்துக்கு போகிறாங்க. உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில். அப்போ பாவ மன்னிப்புக்காக எத்தனையோ பேர் பரிகாரத்தை தேடி போகிறாங்க. அப்புறம் சில கடவுளை தேடி போகிறாங்க, சில மனிதர்களை தேடி போகிறாங்க. சில ஆறுகள், குகைகள், சில ஆறுகள், சில புண்ணிய ஸ்தலமாய் நதிகள் இடத்தெல்லாம் போய் தன் பாவத்தை கழுவுறாங்க. ஆனால் உலகத்தில் அப்படி பண்ணும் பொழுது அது உண்மையான நிச்சயமாகவே பாவம் கழுவப்படுமா அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி எழும்புது சொல்லப்போனால். அப்போ எப்படி பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறுகிறது? அப்போ உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்கிறது. இப்போ ஹிந்துஸ் கடவுள் எடுத்துக்கிட்டால் 3,000,000 தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிற தெய்வங்கள் இருக்கிறது. முஸ்லீம் எடுத்துக்கிட்டால் அவங்க அல்லான்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை வச்சிருக்கு. கிறிஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டால் கிறிஸ்டின்ஸை சொல்லப்போனால் எத்தனையோ பிரிவுகள், நிறைய பிரிவுகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்கிறவர், அவர் பாவத்தில் விடுதலை பெறுகிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர் அப்படின்னு ஏகப்பட்டதை சொல்லப்படுகிறது. ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்துக்கு மேலே இன்னும் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இருக்கிறார். ஒரு காலத்தில் இயேசுவே பூமியில் வாழும் பொழுது அவரே பாவத்தை குறித்து பிதாவிடத்தான் அறிக்கையிட்டு அந்த பாவத்தை மன்னிப்பு வாங்குகிறார். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் செய்கிற செயல்களை பார்க்கும்போது அது அவங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயமாக கிடைக்குதா தெரியலை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் மனிதனாக பிறகு அவதரித்து அவர் நமக்காக பாடுபட்டதுனால சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால நம்மளுடைய சாப பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு சொல்லப்படி கிறிஸ்துவ புராண கதையில் கிறிஸ்துவ புராணத்தில் சொல்லப்படுகிறது. ஹிந்துஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புராணத்தில் சொல்லப்படுகிறது. சில கோயில்கள், பெரிய பெரிய பிரபலமான கோயில்கள், கிட்டத்தட்ட நம்ம பிறக்கும் முன்னாடி அவர் இருக்கிற முன்னாடியே நிறைய கோயில்கள் இருந்திருக்கு, நிறைய ஸ்தலங்கள் இருந்திருக்கு. இப்போ பார்க்கும் பொழுது பெரிய பெரிய கோயில்கள் பூமியில் இருக்கிறத பார்க்க முடியுது. பெரிய பெரிய அஸ்திபாரங்கள் இருக்கிறத பார்க்க முடிகிறது. இப்போ ஜனத்தொகை அதிகமாக பெருகி போச்சு. அந்த காலத்தில் கொஞ்சம் ஜனமாக இருந்தது, இப்போ நிறையா வந்து விட்டாங்க. நிறைய மக்கள், நிறைய கோத்திரத்தில் கிட்டத்தட்ட 17 மொழியில் நிறைய ஜனங்கள் வந்து விட்டார். அப்போ அவனுடைய முப்பாட்டங்கள் ஃபாலோ பண்ணி முன்னேறி போகிறான். ஆனால் உண்மையான பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு பரிகாரம் தேவன் ஒரு பாவத்தை மன்னிப்பு, ரட்சிப்பு என்று கேடத்தை கொடுக்க முடியும். இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மதத்திலையும் செய்யப்படுகிறது. அவங்க உண்மையான சமாதானம், ரட்சிப்பு வருதான்னு நம்மளுக்கு தெரியலை. ஆனால் நம்ம அபிப்பிராயத்தில் பார்க்கும் பொழுது நம்ம பாவத்தில் விடுதலை பெற்றோம், ரட்சிப்பு பெற்றுக்கொண்டோம், நம்ம நிச்சயமாகவே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுதான் சிலுவை உபதேசங்களை சொல்லுகிறதுக்கு அவங்களுக்கு நம்ம உரைக்கும் பொழுது நம்மளை ஒரு பைத்தியக்காரன்னு சொல்லப்படும். ஆனால் அவர்கள் செய்கிறது நிச்சயமாகவே அது அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறதா தெரியலை. ஆனால் நம்ம ஒரு காலத்தில் அதெல்லாம் இருந்து கடந்து உண்மையான சத்தியத்தை, உண்மையான வழிபாடை தெரிந்து கொள்ளும் பொழுதும் ரட்சிப்பு இது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி மன்னிக்கும் பொழுது மெய்யான பாவ மன்னிப்பு, மெய்யான ரட்சிப்புன்னு சந்தோஷம் கிடைக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, என்ன பாரம் வந்தாலும் உலகத்தில் எத்தனையோ கஷ்டம் வந்தாலும் ஒரு சமாதானம் இருக்குது பாருங்கள். அதுதான் உண்மை ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு தேவன் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. அப்போ தேவன் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி முடியாது சொல்லப்போனால்
அப்போ இதுதான் உண்மையான பாவ மன்னிப்பு, இது உண்மையான ரட்சிப்பு. அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு விளைவுகளை கொண்டு வருமா, ஆபத்தை கொண்டு வருமான்னு தெரியலை. ஆனால் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பையும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்போது அது ஒரு உண்மையான ஆசீர்வாதம், ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். அவருக்கு நம் மகிமை செலுத்துவோம். ஆமென்.